இப்போ வந்து நாங்கள் முதல் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறோம். அதாவது என்ன வீடியோனா விளாக்ஸ். எங்கள் டீம்லாம் சேர்ந்து நாங்கள் ஒரு விளாக் பண்ணலான்ட்டு முதல்ல ஒரு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறோம். அது யாருன்னு பார்த்தா நான், என் பேர் வந்து சதீஷ். இன்னும் 2 பேர் இருக்கானுங்க. நான் ஃபோட்டோவாக போடுறேன், அவனுங்க பார்க்க அப்படி இருப்பானுங்க. இப்போ வந்து அவனுங்களுக்கு ஸ்டார்டிங் விளாக் என்ன கொடுக்கலாம் அப்படின்ட்டு யோசிக்கும் போது நான் ஒரு ஹோம்மேட் ஃபுட்டு ஆரம்பிக்கலான்னு இருக்கிறேன். அதுக்கு ஒரு டாஸ்க்கு FSIன்னு ஏதோ ஒரு சர்டிஃபிகேட், ஓகேவா? அந்த சர்டிஃபிகேட் வந்து ரெடி பண்ணுறதுக்கு கடையோட நேமு, கடையோட பேனரு அதை ரெடி பண்ணோம். இதுவே விளாக் பண்ணலான்ட்டு அவனுங்களுக்கு ஒரு 3 நாள் டைம் கொடுத்துட்டு அது எப்படி ரெடி பண்ண போகிறானுங்கன்ட்டு தான் இந்த விளாகே, ஓகேவா? 3 நாளுக்கு அப்புறம் பார்க்கலாம். இன்றைக்கி தான் 10ஆம் தேதி. பசங்களுக்கு அந்த வரைய சொன்ன டேட்டு இன்றைக்கி தான் முடியுது. வரைஞ்சிக்கிறாங்களான்றது சுத்தமாக தெரியல, எப்படி வரைஞ்சிருப்பானுங்கன்றதும் தெரியல. அவனுங்களுக்கு கால் பண்ணி வர சொல்லியிருக்கேன். இப்போ தான் எழுந்துக்கிறானுங்களாம். மணி கரெக்டாக எத்தனை ஆகுது? 2:39 ஆகுது. கரெக்டாக இப்போ தான் 2:39 ஆகுது. நானே ஒரு 2 மணி தான் ஏந்தேன். 2 மணி தான் ஏந்தேன். அதான் வரேன்னு சொல்லியிருக்கானுங்க. வந்தோடனே உங்களுக்கு அந்த இதுவை காட்டுறேன், அதாவது டிராயிங். A few moments later. இவன் தான் முத்து, இவன் தான் அஜய் விட்டுருவோம். இப்போ இவங்க வரைஞ்ச டிராயிங்கை தான் இப்போ உங்களுக்கு எடுத்து காட்டலான்னு இருக்கேன். முதல்ல ஒன்று நீ காட்டு, அது எப்படி பாருங்க. அது இன்னும் ஒன்று அப்படி மாறி நான் என்னோட கிரியேட்டிவிட்டி போட்டு தான் இதை நான் வந்து இந்த இடத்துல போடுறேன். இது நீ காட்டு. நம்ம அந்த அளவு ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது, ஏதோ ஒன்று அவ்வளோ டீசெண்டாக இது ராஜு. இவன் தான் கொஞ்சம் இங்கே போடுறேன். இவனுக்கு சிரிக்கிற லெவல் இல்லை, ஓகே பண்ணிக்கிறான். அதான் வர்க்கீஸ் ஹார்ட் ஒர்க். இவன் ஒருத்தன்டா சிரிப்பு காமிச்சிங்கன்னு. இது கிரியேட்டிவிட்டியே இது பார்த்துதா? பார்த்தாலே தெரியலையாடா, ஃபோனில் தான் பார்த்து வந்துருக்கேன். ஃபோன்லலாம் எடுத்து பார்த்து எடிட் பண்ணுறீங்களா நீங்கள்? ஆனால் எனக்கு டவுட்டு, நான் வந்து கத்துறான் எந்த ஃபுட் கோர்ட்டில் இந்த பேர் மூஞ்சி போட்டு வைக்கிறது கத்து வேற. இந்த இது வாய் இருக்குல்ல, இது எப்படி இது பார்க்க இந்த சின்ன பல்சு அதெல்லாம் சுத்தினே அந்த மாதிரி இது பாது. இது யாரு மூஞ்சி தெரியல, குரல் பாது. பாதுனாடா எலிஃபண்ட் மாதிரி முடியாது. அடுத்து நீதானா? சும்மா இந்த மாதிரிலாம் வரலையே. அப்படியே குரங்குக்கு மூஞ்சி இல்லை, இதுதான் மூஞ்சி. அப்படியே சும்மா பாரதியாருக்கு மீச வச்சு பொட்டு வச்சா அது பாரதின்னு வந்துடுறீங்க. குரங்குக்கு அப்படி கூட ஒத்துக்க மாட்டேங்க. என்னடா புட்மைக்கு எப்படி சிகரெட்டோட பிராண்டு, சிகரெட் பிராண்ட் வைக்கப்பட புட்மைக்கிட்டு வாயில். இது என்ன எல்லாத்துக்கும் எஃப்க்கு வாகு குரங்கு. குரங்குன்றது அதே எப்படி நான் என்ன சொன்னேன்னா, பேனரில் வந்து ஃபுட் மங்கின்னு பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு லோகோ மாதிரி இருக்கணும். பேனரில் ரவுண்டாக வெளியே மாட்டுறதுக்கு பார்க்கும் போதே நல்லா இருக்கணும்னு. வாய் வந்து என்னன்னே தெரியல, என்னதா கண்ணாடியை பண்ணா பாக்கெட்டு மாதிரி வச்சுக்கிறா. இது என்ன சொல்றது? இதையும் இங்கே போடுறது வந்ததுல நல்லா இருக்குது நல்லா இல்லைன்றது எதுக்கு தெரியுமா? நல்லா இருந்தா நல்லா முதல்ல வரைஞ்சது ஒன்று. இது சுட்மைக்கு என்னோட கடையில் இது 3ஆவது வரைஞ்சது, இது 4ஆவது. முட்டுக்காட்டு இது 3த்துல இது பரவாயில்ல. ஸ்டைலா பாருயா. நல்லாதான் இருக்கு.
இது ஓகே, அத பார்த்து வரைஞ்சிருக்கான். அது ஓகே. இல்ல இல்ல ஒன்னாவே கொஞ்சம் கொஞ்சம் ஃபுட்டு நான் உங்களை வரைய சொன்னேன். சரி விடு விடு. இது இல்லன்றதுனால நான் அப்படி பண்ணிட்டேன் விடு. இவன்லாம் ப்ராப்பர் ஆர்டிஸ்ட் மாதிரி இந்த மார்ஜின்லாம் போட்டு ரெக்கார்ட் சப்மிட் பண்ணுறது கவுண்ட் ஃபுட்டு இது இது குக்கு செஃப் ஓகே, மங்கி. செஃப் ஓகே. இது மங்கியா? ஃபுட் மங்கி. என்னது நடுவில் கொட்டை என்ன இது பொறட்டு ஏய் கால்பா. கொட்டை மாதிரி தான் இது பாக்க. கடைசி நல்ல வேளை இங்க கலர் வச்சிருந்தானே சரி தனியா தெரியுது. கடைசி 2 கால். கடைசி 2 காலாடா? எதுலையுமே ஜாயிண்ட் ஆகாம தனியா தொங்குதேடா இது. இது லாஸ்ட், இது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி இது இல்ல, கொட்டை கிடையாது இது. இது வந்து கால் லாஸ்டா ஓடி வரலாம், ஓடி வர கால். அது நீ சொல்லிதான் எனக்கு தெரிஞ்சது கால்னு. நான் வரைஞ்சதை வச்சு நீ இப்படி பேசக்கூடாதுதான். பட் உங்க நேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் இருந்தாலும் அது இது எங்க ஓகே. அதாவது இந்த குரங்கு எடுத்துட்டு அந்த செஃப்பே ஃபுட்டையும் ஓகே. குரங்கு நல்லா இல்லை, ஃபுட் மங்கினே எதுக்கு நல்லா இல்லை. ஆனால் குரங்கு எனக்கு வேணும். ஒரு மாதிரி பண்ணாடா. எப்படின்னா இப்போ ஒரு மாதிரி இந்த டான் படம் பார்த்தீங்களா? இல்லைங்க, டான் படத்தில் தத்துப்பு துப்பாத்தான்ட்டு ஒரு மாரி பீஜம் போட்டு டானுன்னு ஒரு சாரு மாதிரி தக்கா ஒரு மாதிரி பயங்கரமா அந்த மாதிரி ரேஞ்சில் வேணும்ட்டு அது கிடையாது. இதெல்லாம் குரங்கு இனத்தை கேவலப்படுத்துற மாதிரி இதெல்லாம். இது வந்து குரங்குன்றதே தெரியல. இது மைக்கேல் ஜாக்சன் இது. எங்க பாக்கெட்ல வச்சீங்கன்னா கேங்ஸ்டர் மாதிரி. இது இவன் வரைஞ்சது. இது ஓகே தான், பட் கீழே இருக்கிற குரங்கு மட்டும் தெரியும். அடுத்தது யாரு? அடுத்தது எத்தனை? அவர்தான் தலைவர். இது என்னன்னே தெரியல. பூச்செடி மங்கி. ஃபுட் மங்கி. ஃபுட்டு மங்கியா? மங்கி யோகுதா? ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. இந்த வெயி பத்தியா? ஈ இது இல்லா? இதுனா இதான் ஈயா? இதுனா இது ஒய்யா? சரி ஒய்யாது ஆர்டிஸ்ட் அத்தனைக்கும் பிரைட் இல்ல செஃப் பிரைட். எப்படி ஃபுட்டு இது பத்தியா? ஒரு ஆர்டர் போட்டு வச்சுக்கிறேன். பார்த்தோன்னே புரியுது. இது பார்த்தோன்னே புரியுதா? இது இவ்வளோ வரைஞ்சதுல இது ஓகே. அது அவங்க வரைஞ்சதுல கம்பேர் பண்ணும்போது இது ஓகே. அவனுக்கு ஏதோ ஒன்று வரைஞ்சிக்கிறான். கலர் குத்தாங்க. ஓக்குள்ள ஆட்டை பாதி கட் பண்ணா வேற ஏதோ. எப்படி எப்படி வேற ஏதோ மிங்கி ஃபுட் மிங்கி. கொஞ்சம் பரவாயில்ல, பெஸ்ட் பெஸ்ட். இதுக்கு அவன் வந்து பார்க்கலாம். லாஸ்ட்டாக மாறி போகிறான். எடுமுட்டேன். Wow, nice. இது நல்லா இருக்கு. இது என்ன? ஃபயர் அடுப்பு நெருப்பு எரியுதா? இது ஏன் ஒய்? இது என்னது? அது நெருப்புடா. நெருப்பு. இது என்னது? அது பேட்டி பேட்டி. என்னது? இதுடா அதுடா அது கறி ரிங் பாத்தியா? தட்டி போடுவாங்க. சிக்கன் ஷவர்மா அப்படி வரும்ல. பார்பிக்யூ மாதிரி. அந்த மாதிரி. பார்பிக்யூ அந்த டப்பா சி அது ஓகே. இது ஓகே, நல்லா தான் இருக்கு. இது நல்லா இருக்கு ரீசெண்டா. மங்கி மங்கி மங்கி. இது வந்து எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் கிரியேட்டிவிட்டி கொஞ்சம் கொஞ்சம் வந்துருக்கும். சேர்க்கலாம் ஏதாது. சேர்த்து ஏன் ஏதுற? அது வேணாம். எதுக்கு அது தேவையில்லாத? நான் முன்னாடி சொல்லவே இல்லை. நான் இவ்வளோ கஷ்டப்படுவேன். சரி தொழில் அனுப்பிச்சு எடுத்து இது கொஞ்சம் நல்லா இருக்கு. கடைசி ஆப்ஷன் இது இது வந்து எக்ஸ்ட்ரா வந்தது. இது கடைக்கு லோ கலர். மெனுவா? மெனு போட்டதுனால தான் மெனு
250 என்ன ஃபுட்டு 750 என்ன ஃபுட்டு அது காம்போடா. அது வேற மூணு டிஷ் காம்போ. எப்படி 5 டிஷ் காம்போ. பேனரு இன்னும் கடையே ஆரம்பிக்கல, ஃபுட்டு என்ன பண்ணுறது தெரியல. சும்மா பேனர் தான் ரெடி பண்ணலான்னு இருந்தோம். மெனு கார்டு 750 ரூபா, 450 ரூபா, 300 ரூபா, 500 ரூபா. ஆரம்பிக்கிற ஹோட்டலே இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு. இதோ பாரு வருவாங்க 70 ரூபா 100 ரூபா. 150 ரூபா ஹையஸ்ட்னா 500 ரூபா, 750 ரூபா தான் ஹையஸ்ட். காம்போ ஆஃபர்னா இதுவான். அது தனி. ஆமா நம்ம பட்ஜெட்டே எவ்வளோ? ஆ பட்ஜெட்டே எவ்வளோ நம்மளுக்கு? நம்ம வச்சுக்கா நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குதோ அதான் வச்சுக்க, அவ்வளோதான். கஸ்டமர் இந்த மெனு கடை பார்த்தாங்கன்னா இதுதாங்க அப்படின்வாங்க. இது ஏன் அதுக்கு என்ன இந்த இடத்துல பேரடா ஏத முடியும்? எழுதி இருக்கணும்டா. இப்போ வரைஞ்சதுல இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. இவன் வரைஞ்சதுல இது நல்லா இருக்கு. இவன் வரைஞ்சதுல கம்பேர் பண்ணி பார்த்தா இது நல்லா இருக்குது. இதுவும் நல்லா இருக்குது. ஆனா குரங்கு கீழே இருக்கிற குரங்க போகும். அது எனக்கு பொங்குறது தான் பிடிக்கும். இது வேணாம். நல்லா தான் இருக்கு. எங்க பேர் சொன்னல முருகர் விட்டுக்கிறான் பாரு உள்ள. இது எதுவுமே பண்ணல. அவனா எதாவது பண்ணல, எதுவுமே பண்ணல. அவ்வளோதான், இது அவ்வளோதான். இவன் வரைஞ்சதுல 4 மக்க 1 பரவாயில்ல. இவன் வரைஞ்சதுல 1 மட்டும் தான் எடுக்க போறேன். பட் நல்லா இது, நான் 1 மட்டும் தான் எடுக்க போறேன். அதுவும் இது மட்டும் தான். இது வச்சா வைக்கலாம், இல்லை நான் ஒன்று கிரியேட் பண்ணுறதும் கிரியேட் பண்ணலாம். இல்லை இது வைக்க மாட்டேன், நான் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். இது வைக்க மாட்டேன், நான் நல்லா இருக்கு, அவ்வளோதான். மனசுக்கு ஆகுதுல நல்லா இருக்கு, ஆனால் அது வைக்க புரியாது. அம்மைங்க டிஸ்கஸ் தான் புரியுற மாதிரி எடுத்துக்கலாம். இது வைப்பேன் தெரியல, நான் கிரியேட் பண்ணுறது நல்லா இருந்துச்சுன்னா இது வழியாகாது. ஒரு மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி இருக்குது. இது ஓகே இல்ல, இவ்வளோதான் வரைஞ்சாங்க. இதுதான் அடுத்த வ்ளாக்ஸ் பார்த்தீங்கன்னா போய் பேனர் ரெடி பண்றதா இருக்கும். ஆமா பேனர் ரெடி பண்ணுறது. அப்புறம் அந்த சர்டிஃபிகேட்டும் அப்ளை பண்றதா இருக்கும். ஆமாம், அங்கே போயிட்டு அவங்க என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்கன்றதையும் நான் காட்டுறேன். ஏன்னா நம்மளுக்கு நம்ம பசங்க நம்ம எதுவும் கேட்க முடியாது. அவங்க மனசுக்குள்ள திட்டத்தெல்லாம் நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க. 17ஆம் தேதிலாம் கரெக்டாக வீடியோ வந்துடும்.